அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே நவக்கிரக மூலிகை மரங்களின் விளக்கம். சுழலும் கோள்கள் விருட்சத்தின் சொல் கேட்கும். விருட்சம் தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். மூலிகை விருட்சங்களை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். சூரியன் முதலாய் 9 கிரகங்களும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் வில்வ விருட்சத்தை வணங்கி வந்தால் ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். பகவான் விருட்சத்தை காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு கற்பக மூலிகை வில்வ மரத்தில் கோதுமை நீர் விட்டு வணங்க வேண்டும். சூரிய பகவான் விருட்சத்தை காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு கற்பக மூலிகை வில்வ மரத்தில் கோதுமை நீர் விட்டு வணங்க வேண்டும். இருளை விலக்கி உலகை விளக்கி சூரியன் இங்கே குடியிருப்பான். அவன் வில்வ மரத்தில் அடியவர் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். பகவான் திருமுகம் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு மூலிகை கற்பகம் சந்தன மரத்தில் நெல்லீர் ஊற்றி தொழ வேண்டும். திங்கள் பகவான் திருமுகம் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு மூலிகை கற்பகம் சந்தன மரத்தில் நெல்லீர் ஊற்றி தொழ வேண்டும். ஆற்கடல் பிறந்த சந்திர பகவான் சந்தன மரத்தில் குடியிருப்பான். நெல் நீர் விட்டு அவனை வணங்கிட தீரா பிணிகளை அவனும் தீர்த்து வைப்பான். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும். இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும். அங்காரகன் தங்கும் விருட்சம் செம்மரம் என்னும் விருட்சம். அவன் பொங்கும் முகத்தை கண்டிடவே சுவரை நீர் விட்டு வணங்க வேண்டும். அங்காரகன் தங்கும்
விருட்சம் செம்மரம் என்னும் விருட்சம் அவன் பொங்கும் முகத்தை கண்டிடவே துவரை நீர் விட்டு வணங்க வேண்டும் செம்மரம் எரிக்கும் செவ்வாய் பகவான் மாறி மழையாய் பொழிந்திடுவான் அவன் ஈசனத்தத்தை வணங்கிடுவோர்க்கு மனதில் உறுதியை கொடுத்திடுவான் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும் இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் பகவானின் பதமலர் இரண்டும் தெரிகிறதே எங்கள் ஞான தேவியின் கணவன் புதனாம் நமக்கு கைகூடும் புத பகவானின் பதமலர் இரண்டும் தெரிகிறதே எங்கள் ஞான தேவியின் கணவன் புதனாம் நமக்கு கைகூடும் ஈசனத்தத்தின் மகிழம்பு மரத்தில் பச்சை பயிர் நீர் விட வேண்டும் இங்கு பச்சை பயிர் நீர் விட்டு வணங்கிட வாக்கும் பன்மை நிறைவேறும் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும் இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் தரிசனம் பெறுதல் வேண்டி ஈசனத்தம் வர வேண்டும் இங்கு ஓங்கி வளர்ந்த கற்பக விருட்சம் மலைவேம்பு மரத்தை வணங்கிட வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி ஈசனத்தம் வர வேண்டும் இங்கு ஓங்கி வளர்ந்த கற்பக விருட்சம் மலைவேம்பு மரத்தை வணங்கிட வேண்டும் ஆணவ செல்வன் அவனது பார்வை தடைகளை நீங்கி பலன் கொடுக்கும் மலைவேம்பு மரத்தில் கருண சுடல் கடலை நீர் விட்டு வணங்கிட மாங்கல்யம் நிலைக்கும் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும் இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் ஈசனத்தம் வர வேண்டும் எங்கள் மூலிகை விருட்சம் செண்பக மரத்தை உள்ள முருகி வணங்கிட வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் ஈசனத்தம் வர வேண்டும் எங்கள் மூலிகை விருட்சம் செண்பக மரத்தை உள்ள முருகி வணங்கிட வேண்டும் புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் இங்கே குடியிருப்பான் இங்கு கருப்பு மொச்சை நீர் விட்டு வணங்கிட பொன்பொருள் அள்ளி தந்திடுவான் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் நவகிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் 9 கோளும் ஒன்றாய் காண ஈசனத்தம் வர வேண்டும் இங்கு 9 கிரக மூலிகையை நவதானிய நீர் விட்டு தொழ வேண்டும் சனியின்